நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. மாமன்னர் பூலித்தேவரின் 310வது ஜெயந்தி விழாவை ஒட்டி தென்காசி மாவட்டம் நெற்கட்டும்செவல் கிராமத்தில் உள்ள நினைவு மாளிகையில் அவரது சிலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், கடம்பூர் ராஜு, செல்லூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் ஐயனார். வணக்கம் ஐயனார், விவரங்கள். வணக்கம். மாமன்னர் பூலித்தேவரின் 310வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். மாமன்னர் பூலித்தேவனின் 310வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு அவரது சொந்த ஊரான தென்காசி மாவட்டம் நெற்கட்டும்செவல் பகுதியானது விழா கோலம் பூண்டுள்ளது. குறிப்பாக அவரது மணிமண்டபத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பல்வேறு தரப்பினர் இன்று மரியாதை செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அதிமுக சார்பாக அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவின் பேரில் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, கழக மகளிர் அணி துணை செயலாளர் முன்னாள் அமைச்சருமான VM ராஜலட்சுமி, கழக அமைப்பு செயலாளரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி, திருநெல்வேலி மாநகர மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா, திருநெல்வேலி புறநகர் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான இசக்கி சுப்பையா, தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சண்முகநாதன், கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை, கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா, தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் கடையனூர் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி, தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் சிவமோகன்தாஸ் பாண்டியன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் மாமன்னர் சுதந்திர போராட்ட வீரர் பூலித்தேவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். அப்பொழுதே அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமான உடனிருந்தனர். முன்னதாக சுதந்திர போராட்ட வீரர் பூலித்தேவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்க வருகை தந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு அதிமுக நிர்வாகிகள், அப்பகுதி பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஐயனார். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.